மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் வரலாற்றிலேயே மெகா ரெக்கார்ட். இதுவரை இப்படி ஒரு பவுலரை பார்த்ததே இல்லை. ராஜஸ்தான் ராயல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ராஜஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ட்ரெண்ட் போல்ட் முதல் ஓவரிலேயே விக்கெட் வீழ்த்தினார். 2020 ஐபிஎல் தொடரிலிருந்து இப்பொழுது வரை ஐபிஎல் போட்டியின் முதல் ஓவரில் அதிக விக்கெட் வீழ்த்திய பந்து வீச்சாளர்களில் ட்ரெண்ட் போல்ட் இரண்டாவதாக இருக்கும் பந்து வீச்சாளரை விட 3 மடங்கு அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி முன்னணியில் இருக்கிறார். ட்ரெண்ட் போல்ட் 2020 ஐபிஎல் தொடரிலிருந்து 2024 ஐபிஎல் தொடரில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டி வரை போட்டியின் முதல் ஓவரில் 22 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருக்கிறார். அதே சமயம் இதே காலகட்டத்தில் ஐபிஎல் போட்டியின் முதல் ஓவரில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் முகமது ஷமி மற்றும் புவனேஸ்வர் குமார் தலா 8 விக்கெட்டுகளுடன் உள்ளனர். இதன் மூலம் புதிய பந்தில் அதிக விக்கெட் வீழ்த்தும் ஆற்றல் கொண்ட வீரராக ட்ரெண்ட் போல்ட் தன்னை அழுத்தமாக நிரூபித்திருக்கிறார். அவர் புதிய பந்தை ஸ்விங் செய்ததில் சர்வதேச போட்டிகளிலும் தன்னை நிரூபித்திருக்கிறார். குறிப்பாக அவரது சொந்த மண்ணில் நியூசிலாந்து அணிக்காக ஆடும்போது எந்த ஒரு முறையும் எதிரணி வீரர்கள் தனது பந்து வீச்சால் திணறடித்திருக்கிறார். இந்த போட்டியில் முதல் ஓவரில் லக்னோ அணியின் துவக்க வீரர் குவிண்டன் டி காக்கை வீழ்த்தினார். அடுத்தது 3வது ஓவரில் தேவ்தத் படிக்கல் ஹெல்மெட்டை தனது பவுன்சரால் உடைத்த போல்ட் அடுத்த பந்திலேயே அவரை பவுல்ட் அவுட் ஆக்கினார். அவரது அபார பவர் பிளே பவுலிங்கால் லக்னோ அணி நிதான ஆட்டம் ஆடத் துவங்கி இந்த போட்டியில் 20 ஓவர்களில் 173 ரன்கள் மட்டுமே எடுத்து 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.